சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அந்தர்பல்டி அடித்த ஜெயக்குமார், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் போட்டியிட விரும்பவில்லை. மீண்டும் தோல்வி அடைந்து விடுவேன் என்ற அச்சம் ஜெயக்குமாருக்கு வந்துவிட்டது. காரணம், ராயபுரம் தொகுதியில் முழுக்க சிறுபான்மையினர்கள் பாஜகவை எதிர்க்கிறார்கள். இதனால் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் பாஜகவின் பிரச்சாரம் ஜெயக்குமாருக்கு தேவைப்படும். பாஜகவின் பிற வேட்பாளர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். இது அவரது தோல்விக்கு வித்தாகும் என்ற காரணத்தினால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதிமுகவிடம் இருக்கிறது, அதில் ஒன்றை எனக்கு தாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூறியுள்ளார். எடப்பாடியின் மிகப்பெரிய ஒரு விசுவாசிதான் ஜெயக்குமார். அதிமுக 2ஆக உடைந்த பொழுது எடப்பாடி பக்கம் நின்று அதிமுகவை ஒரே பக்கத்திற்கு வரவழைத்தவர் ஜெயக்குமார் தான். ஆனால் இப்பொழுது ஜெயக்குமாரின் விருப்பத்தை எடப்பாடி நிறைவேற்றுவாரா? ஜூலை 14ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக மாநிலங்களவை பதவி பிரமாணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கலும் செய்யக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. திமுக தங்களுடைய 4 பதவிகளை வெளியிடவிட்டது. யாரெல்லாம் போட்டியிடுகிறார் என்பதை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துவிட்டார். ஆனால் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி யாருக்கு என்பதை இன்றும் தெரிவிக்கவில்லை. மாறாக ஒன்று கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டும், தேமுதிக அதை கேட்டுள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி அதை உறுதிப்படுத்தவில்லை. மறுபக்கம் ஜெயக்குமார் அவர்கள் இந்த எம்பி பதவியை எனக்கு தாருங்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜெயக்குமாருக்கு எம்பி பதவி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் ஜெயக்குமாரால் மீண்டும் அதிமுகவில் பூகம்பம் வெடிக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்பியாக ஜெயக்குமார் தேர்வு செய்யப்படலாமா அல்லது ராயபுரம் தொகுதியில் போட்டியிடலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.